இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் உண்மையிலேயே உங்களை பயங்கரமா அதிர்ச்சி அடைய வைக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன வீடு, அங்க ஒரு அழகான புதுமண தம்பதி. கல்யாணமாகி ரொம்ப சில மாசங்கள் தான் இருக்கு. அந்த நைட் அந்த தம்பதிகள் தங்களோட பெட்ரூம்குள்ள எந்த கவலையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகத்துல யாரோடைய எந்த பகையும் இல்ல, ஒரு சின்ன சண்டை கூட கிடையாது. ஆனா சரியா அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த வீட்டோட பின்பக்க கதவை உடைச்சுக்கிட்டு ஒரு இருண்ட உருவம் உள்ள நுழையுது. அந்த உருவத்தோட கையில ஒரு பெரிய கனமான இரும்பு ராடு இருக்கு. அந்த இருட்டுல அந்த நிழல் மெதுவா எந்த சத்தமும் இல்லாம நேரா பெட்ரூமை நோக்கி தான் போகுது. தூங்கிக்கிட்டு இருக்க அந்த தம்பதிக்கு அப்ப தெரியாது அவங்க வாழ்க்கையோட கடைசி ராத்திரி இதுதான்னு. மறுநாள் காலை விடியுது. ஆனா அந்த வீடு ஒரு ரத்தக்காடா மாறி இருக்கு. அந்த தம்பதிகள்ல 2 பேருமே தலையில கொடூரமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல பிணமா கிடக்குறாங்க. போலீஸோட மொப்பனாய் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கொலகாரன் அந்த வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் மிளகா பொடி தூவியிருக்கான். ஒட்டுமொத்த கேரள மாநிலத்தையே உலுக்கி போட்ட இந்த நெஞ்ச பதற வைக்கிற ரெட்ட கொலைய பண்ணது யாரு? எதுக்காக இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை பண்ணாங்க? போலீஸ்கே பெரிய சவாலா இருந்த இந்த வழக்கோட குற்றவாளி கடைசியில மாட்டினானா? இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இது பிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 74. வாங்க இந்த கேஸை பத்தி விரிவா பார்க்கலாம். அது ஜூலை மாசம் 6ஆம் தேதி 2018 வருஷம். கேரளா வயநாடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் வெள்ளமுண்டா. அன்னைக்கு விடியற்காலை நேரம். மழையோட ஈரப்பதம் காத்துல அப்படியே கலந்திருக்கு. அந்த ஊரே மெதுவா தூக்கத்திலிருந்து முழிச்சு தங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க தயாராயிட்டு இருக்கு. அந்த தெருவில் இருக்கிற மத்த வீடுகள்ல அடுப்பு எரியிற சத்தமும் பாத்திரங்கள் உருள சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த தெருவோட ஓரத்துல இருந்த அந்த அழகான சின்ன வீட்டுல மட்டும் பின் டிராப் சைலன்ஸ். அது வழக்கமா அங்க இருக்கிற அமைதி கிடையாது. ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லாம சொல்ற மாதிரியான நிசப்தம் அது. அந்த வீட்டுலதான் உமர் அப்படிங்கிற 26 வயசு இளைஞரும் அவரோட மனைவி 19 வயசு ஃபாத்திமாவும் வாழ்ந்து வந்தாங்க. கல்யாணமாகி வெறு சில மாசங்களே ஆன அந்த புதுமண தம்பதி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. வழக்கமா உமர் ரொம்ப சீக்கிரமா எழுந்துருவாரு. அவரு ஒரு தீவிரமான தப்லீக் ஜமாத் அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால காலையில சீக்கிரமாக எழுந்து தொழுகைக்கு போயிடுவாரு. ஆனா அன்னைக்கு காலையில ரொம்ப நேரமாகியும் உமரோட வீட்டு கதவு திறக்கப்படவே இல்லை. ஜன்னல் கூட தாழ் போடப்பட்டே இருந்தது. நேரமாக ஆக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்ன இன்னைக்கு உமர் வெளியே வரவே இல்லை, ஒருவேளை 2 பேருக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தம்பதிகளை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க. சோ உமரோட குடும்பம் இதுவரைக்கும் வெளியே வராம இருந்தது அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, உமரோட குடும்பத்தை சேர்ந்த சில பேர் அந்த வீட்டு முன்னாடி வந்து நின்று பார்த்தாங்க. வழக்கமா அந்த நேரத்துல பாத்திமா வீட்டு வேலைகளை செய்யறது வழக்கம். ஆனா அன்னைக்கு எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்தது. சோ வெளியே இருந்தவங்க மெதுவா போய் அந்த வீட்டோட மெயின் டோர் கதவை தட்டி பார்த்தாங்க. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை. இப்போ கொஞ்சம் பலமா தட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த பதிலுமே வரல. அவ்வளவு ஏன், ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல. இப்போ அந்த மக்களுக்கு வந்த அந்த சந்தேகம் மெதுவா பயமா மாற ஆரம்பிச்சுது. சோ என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த சில பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வீட்டை சுத்தி அந்த பக்கமா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. தம்பி உமர், உள்ள இருக்கியாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்பதான் ஒருத்தர் கவனிச்சாரு, அந்த வீட்டோட முன்பக்கம் எல்லாமே சரியா பூட்டப்பட்டிருக்கு. ஆனா பின்பக்கமா ஏதோ ஒண்ணு சரியா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பதட்டத்தோட வீட்டோட பின்பக்கத்துக்கு போனாங்க. அங்க போனவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டோட பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது. அந்த உடைக்கப்பட்ட கதவை பார்த்ததும் அங்க இருந்தவங்களுக்கு பயத்துல கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ மை காட், உள்ள ஏதோ கண்டிப்பா தப்பா நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் மெதுவா அந்த கதவை தள்ளிட்டு உள்ள நுழைறாரு. அவரை தொடர்ந்து மத்தவங்களும் உள்ள போறாங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஒரு விதமான நெடி, அதோட சேர்ந்து மூக்க தொலைக்கிற மாதிரி இன்னொரு நெடியும் கூட. அது என்ன நெடி அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஆளை தாண்டி அவங்க நேரா அந்த தம்பதிகளோட பெட்ரூம் வாசலுக்கு போறாங்க. அங்க இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பெட்ரூம் கதவு லேசா திறந்திருந்தது. உள்ள எட்டி பார்த்த அந்த முதல் நபர், அவரு பார்த்த காட்சி அவரோட லைஃப்லயே மறக்க முடியாத காட்சி. அதை பார்த்த அவர் போட்ட அலறல் சத்தம் அந்த வெள்ளமுண்டா கிராமத்தையே ஒரு நிமிஷம் அதிர வச்சது. அவர் பார்த்த காட்சி அப்படிப்பட்டது. அந்த பெட்ரூம் முழுக்க ரத்தம், செக்கச்சிவேல்னு ரத்தம் மறைஞ்சு போயிருந்தது. அந்த பெட் மேல உமர் அண்ட் ஃபாத்திமா 2 பேருமே கொடூரமான முறையில அடிச்சு கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்க முகமே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. அந்த தம்பதிகளோட உடல்கள் மேலையும் அந்த ரூம் முழுக்க இருக்கிற தரையிலையும் யாரோ ஒருத்தர் சிகப்பு நிற மிளகாய் பொடியை அள்ளி தூவி இருந்தாங்க. அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லுக்கும் அந்த மிளகாய் பொடியோட காரமான நடிக்கும் அங்க இருந்தவங்களால ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்க முடியல. கல்யாணமாகி சில மாசங்களேயான அந்த புதுமண தம்பதி எந்த ஒரு பாவமும் அறியாத அந்த 2 பேரு இப்படி ரத்த வெள்ளத்துல மிளகாய் பொடி சிதறி போய் கிடக்கிறத பார்த்த ஊர் மக்கள் எல்லாம்
அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. யார் பதப்படுது? இந்த தம்பதி யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த அமைதியான கிராமத்துல இப்படி ஒரு கொடூரம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த இடமே ஒரு பொற்கள மாதிரி இருந்தது. போலீஸ் உடனே தகவல் சொல்லப்பட்டது. வயநாடு போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வரதுக்குள்ள அந்த தெரு முழுக்க ஊர் மக்கள் கூட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் ஒரு விதமான பயம், ஒரு விதமான நடுக்கம். ஏன்னா இது வெறும் கொலை மட்டும் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சைக்கோ பண்ண காரியம் மாதிரி இருந்தது. அந்த மிளகா அப்படி எதுக்காக துவப்பட்டது, அந்த உடைக்கப்பட்ட கதவுகள் எதை சொல்லுது அப்படின்னு யாருக்கும் புரியல. ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா தெரிஞ்சது. அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொடூரமான அரக்கன் நுழைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. அவன் அந்த தம்பதிகளோட நிம்மதியான தூக்கத்தை பறிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து பறிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறத அங்க இருக்க எல்லாராலையும் உணர முடிஞ்சது. கொல்லப்பட்ட உமர் அண்ட் ஃபாத்திமாவோட பின்னணி அப்படின்னு பார்த்தா, 26 வயசான உமர் ரொம்ப சாதாரணமான பின்னணியில இருந்து வந்தவர். சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு துடிச்ச ஒரு இளைஞர் அவரு. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பணிவாவும் அன்பாவும் பேசக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவரு. இதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே உமரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மனைவியா வந்த 19 வயசு ஃபாத்திமாவும் உமர் மாதிரியே ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கல்யாணமாகி வெறும் சில மாதங்கள் தான் இருந்தது. புதுசா கல்யாணமான எந்த பொண்ணுக்கும் இருக்கிற மாதிரி தன் வீட்டை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும், கணவருக்கு என்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து சமைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தாங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் வாழ்ந்த அந்த சில மாசங்கள் ரொம்ப சந்தோஷமானது. அந்த ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில விடிஞ்சப்போ, இதுதான் அந்த தம்பதிகளோட வாழ்க்கையோட கடைசி விடியல் அப்படின்னு அவங்களோட கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு பகல் முழுக்க எப்பவும் போல ரொம்ப சாதாரணமா தான் போச்சு. உமர் காலையில எழுந்து தன்னோட வேலைக்கு போயிட்டாரு. பாத்திமா வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கணவர் வரத்துக்காக ஆசையா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் உமர் வீட்டுக்கு வந்தப்போ பாத்திமா அவருக்காக ரொம்ப ருசியா சமைச்சு வச்சிருந்தாங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டே நிதானமா சாப்பிட்டாங்க. அந்த சாப்பாடு தான் அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட போற கடைசி சாப்பாடு அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வயநாடு முழுக்க லேசா மழை தூரிக்கிட்டு இருந்தது. மழையோட அந்த சிலுசிலுப்பான காத்து அந்த ஜன்னல் வழியா உள்ள வந்து அந்த தம்பதிகளோட பெட்ரூம் முழுக்க ஒரு நிம்மதியான சூழலை கொடுத்துச்சு. உமர் வழக்கம் போல வீட்டோட எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் சரியா பூட்டியிருக்கமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்திருக்காரு. முன்பக்க கதவு பலமா பூட்டப்பட்டிருந்தது. பின்பக்க கதவும் அவர் எடுத்து பார்த்தாரு. அதுவும் பூட்டிதான் இருந்தது. ஆனா அந்த தம்பதிக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு. அது அவங்க நம்பின பூட்டு. அந்த பின்பக்க கதவு தான் அவங்களோட எவனா வரப்போகுது அப்படின்னு. நைட்டு ஆக ஆக வெள்ளமுண்டா கிராமமே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போச்சு. மழை சத்தம் மட்டும் மெதுவா அந்த ஓட்டு மேல கேட்கிற அந்த நிசப்தமான சூழல்ல உமர் அண்ட் ஃபாத்திமா 2 பேரும் தங்களோட அடுத்த நாள் பத்தின கனவுகளோட பெட்ரூம்ல நிம்மதியா தொங்க போனாங்க. நேரம் கடந்தது. அந்த நள்ளிரவு நேரத்துல யாருமே இல்லாத அந்த இருண்ட ரோட்ல ஒரு நிழல் உருவம் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தது. அந்த உருவம் மெதுவா உமரோட வீட்டோட காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்துல வந்து நின்னுது. அந்த உருவம் அவன் பின்பக்க கதவை நோக்கி மெதுவா தன்னோட காலடியை எடுத்து வச்சான். அடுத்த சில மணி நேரத்துல அந்த வீட்டுல நடக்க போற கொடூரம் ஒட்டுமொத்த கேரளா மாநிலத்தையே உழுக்க போகுது. அந்த ஜூலை 5ஆம் தேதி நள்ளிரவு முடிஞ்சு ஜூலை 6 அதிகாலை நேரம் ஆரம்பமாக போற சமயம். அப்போ மணி சரியா ஒரு 2 இருக்கும். உமர் அண்ட் ஃபாத்திமா இவங்க வீட்டோட காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ள ஒரு நிழல் உருவம் குதிக்குது. அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பல வருஷமா திருட்டு தொழில ஊறி போன ஒரு கொடூரமான கிரிமினல். வந்தவன் இந்த திருட்டு தொழிலுக்காகவே ஒரு வித்தியாசமான முறையை கையாளுவான். பகல் நேரங்கள்ல ஒரு சாதாரண ஆள் மாதிரி ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு ஊரா சுத்துவான். எந்த வீட்டுல ஆள் குறைவா இருக்காங்க, எந்த வீட்டை ஈஸியா உடைக்கலாம், எந்த வீட்டுல வசதியானவங்க இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா நோட்டமிடுறதுதான் அவனோட வேலை. அந்த வகையில தான் உமர் ஃபாத்திமா வீட்டை அவன் குறி வச்சான். அவங்களுக்கு கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகியிருக்கு அப்படிங்கறதுனால அவங்களோட வீட்டுல கண்டிப்பா நிறைய தங்க நகைகள் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த நள்ளிரவு நேரத்துல மழையோட சத்தம் அவனுக்கு ஒரு பெரிய பலமா போச்சு. சத்தமே இல்லாம போன மாதிரி நடந்து அந்த வீட்டோட பின்பக்கத்துக்கு போறான். அவன் கையில ரொம்ப கனமான ஒரு பெரிய இரும்பு கம்பி இருக்கு. அங்க இருந்த ஒரு ஜன்னலை சத்தமே வராம மெதுவா உடைக்கிறான். அந்த ஜன்னல் வழியா தன்னோட கையை விட்டு பின்பக்க கதவு தாழ்பால மெதுவா திறந்து எந்த ஒரு தடையும் இல்லாம வீட்டுக்குள்ள நுழையிறான். வீடு முழுக்க இருட்டு. வந்த அந்த திருட ஹால்ல இருந்த எந்த பொருளையும் தொடல. ஏன்னா அவனோட இலக்கு நகைகள் மட்டும்தான். நேரா உமர் அண்ட் ஃபாத்திமா தூங்கிக்கிட்டு இருந்த பெட்ரூம் வாசலுக்கு போறான். யூஸ்வலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படின்னு 2 பேர் இருக்கிற வீட்டுல பெட்ரூம் கதவை யாரும் லாக் பண்ணிட்டு தூங்க மாட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி தாழ் போடாம தான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரூம் கதவு லேசா திறந்திருக்கு. மெதுவா உள்ள எட்டி பார்க்கறான். அங்க உமர் அண்ட் ஃபாத்திமா எந்த கவலையும் இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. அந்த இருட்டிலையும் ஃபாத்திமாவோட கழுத்துல இருந்த அந்த தங்கச் செயின் மின்னிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் வந்தவனோட கண்ணுல ஒரு பெரிய பேராசை தெரியுது. சத்தமே இல்லாம பெட்ரூம்குள்ள காலடி எடுத்து வைக்கிறான். தூங்கிட்டு இருக்கிற ஃபாத்திமாவுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான்.
ஒரு கையில அந்த கனமான இரும்பு கம்பிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கைய மெதுவா பாத்திமாவோட கழுத்துக்கு கொண்டு போறான். அவங்க கழுத்துல இருந்த அந்த தங்கச்செயினை மெதுவா கழட்ட முயற்சி பண்றான். ஆனா அங்க அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காம அவன் கைப்பட்ட உடனே பாத்திமாவுக்கு முழிப்பு வந்துடுது. கண் முடிச்சு பார்த்தா தன் கழுத்துல ஒருத்த கையை வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்ததும் பாத்திமா அப்படியே மிரண்டு போறாங்க. அதிர்ச்சியில பாத்திமா, யாருது அப்படின்னு சொல்லி பலமா கத்துறாங்க. அந்த ஒரு நொடி வீடே அதிருது. பாத்திமாவோட அந்த அலறல் சத்தம் கேட்டு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த உமர் திடுக்கிட்டு எழுந்துக்கிறாரு. இருட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நிக்கிறத பார்த்த உமர் யோசிக்கவே இல்லை. அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாயிறாரு. இப்போ அந்த திருட மாட்டிக்கிட்டான். ஒரு சாதாரண திருடனா இருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணுவான்? மாட்டிக்கிட்டமே அப்படின்னு பயந்து நகைகளை விட்டு தப்பிச்சுட்டு உடப்பான் இல்லையா? ஆனா வந்தவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் தப்பிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கல. மாறா அந்த தம்பதியை தித்து கட்டியாவது நகைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். ஏன்னா வந்தவன் வெறும் திருட மட்டும் இல்ல, ஒரு கொடூரமான கிரிமினல் மைல் கொண்டவன். தான் திருட வந்தது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு சாட்சியும் உயிரோடு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருந்தான். உமர் அவனை நெருங்குறதுக்கு உள்ள அவன் தன்னோட கையில இருக்கிற அந்த இரும்பு கம்பியை வாங்குறான். அந்த கம்பி காத்துல கிழிச்சுக்கிட்டு வந்து உமரோட தலையில பலமா இறங்குச்சு. அந்த அடி எவ்வளவு பலமா இருந்துச்சு அப்படின்னா, உமரோட மண்டை ஓடு அப்படியே உடைஞ்சு அவரு ரத்த வெள்ளத்துல பெட்ல இருந்து கீழே சாஞ்சிடறாரு. அவரு நிலக்குழிஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமும் கூட வந்தவன் விடல. உமர் திரும்ப சுதாரிச்சு எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த இரும்பு கம்பியால அவரோட தலையிலையும் முகத்திலையும் வெறித்தனமா தாக்குறான். ஒரு கட்டத்துல உமரோட அசைவு முழுசா நின்றுடுச்சு. அந்த சின்ன ரூம் முழுக்க இப்ப ரத்த வாட. இத அப்படியே பெட்ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பாத்திமா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. தன் கண்ணு முன்னாடியே கல்யாணமாகி சில மாசமே ஆன தன்னோட கணவன் ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு இறக்கிறத பார்த்த அந்த நிமிஷம் அவங்களால எதையுமே யோசிக்க முடியல. அவங்க பயத்துல வரைஞ்சு போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி தன்னோட முழு பலத்தையும் திரட்டி சத்தம் போடுறாங்க. ஆனா அந்த நள்ளிரவு நேரத்துல பெய்யற மழையோட சத்தத்துல அவங்களோட அலறல் அந்த ரூமை விட்டு வெளியே கேட்கவே இல்லை. வந்தவனுக்கு எந்த ஒரு இரக்கமும் இல்ல. கீழே விழுந்து கிடந்த உமரை விட்டுட்டு இப்போ அடுத்த சாட்சியான பாத்திமா பக்கம் திரும்புறான். பாத்திமா எப்படியாவது அந்த திருடங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த சின்ன ரூமுக்குள்ள அவங்களால எங்க போக முடியும்? ஒரு மூலையில தஞ்சம் புகுந்த பாத்திமாவோட தலையில அதே இரும்பு கம்பையால கொடூரமா அடிக்கிறான். பாத்திமா ரத்த சிந்தி அதே பெட்ல சுருண்டு விழுந்தாங்க. ஒரு இளம் பொண்ணு தன் வாழ்க்கையில எவ்வளவு கனவுகளோட அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த அத்தனை கனவுகளும் வெறும் ஒரே நிமிஷத்துல ஒரு இரும்பு கம்பியால சுக்குநூறா உடைக்கப்பட்டுருச்சு. உமரும் பாத்திமாவும் முழுசா இறந்துட்டாங்களா அப்படின்னு அந்த அரக்கன் செக் பண்ணி பார்த்தான். 2 பேரோட உடம்புலையும் எந்த அசைவும் இல்ல, மூச்சும் இல்ல. அவன் ரத்த வெள்ளத்துல பிணமா கிடந்த பாத்திமாவோட உடம்புல இருக்கிற அந்த தங்க செயின், கம்மல், வளையல் அப்படின்னு அவங்க போட்டிருந்த அத்தனை நகைகளையும் ரொம்ப நிதானமா கழட்டுறான். இன்ஃபேக்ட் உமரோட உடம்புல இருந்த நகைகளை கூட அவன் விட்டு வைக்கல. வெறும் சில சவரன் தங்கத்துக்காக எந்த தப்புமே பண்ணாத அந்த 2 பேரோட உயிரையும் ரொம்ப ஈஸியா பிரிச்சுட்டான். இப்போ வந்த திருட அந்த தங்க நகைகளை எல்லாம் திருடி தன்னோட பாக்கெட்ல ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டான். போலீஸ் கண்டிப்பா மோப்ப நகைகளை கூட்டிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தான் வந்த தடயம் எதுவும் போலீஸுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டான். நேரா அந்த வீட்டோட சமையல் அறைக்கு போனான். அங்க இருந்த டப்பாக்களை ஒவ்வொன்னா திறந்து பார்த்தான். கடைசியில சமையலுக்கு பயன்படுத்துற அந்த மிளகாய் பொடியை எடுத்தான். அந்த மிளகாய் பொடியை எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் பெட்ரூம்குள்ள போனான். ரத்த வெள்ளத்துல கிடந்த உமர் அண்ட் பாத்திமா உடல் மேல அந்த பொடியை அப்படியே கொட்டினான். ஏன்னா மோப்ப நாய்கள் வந்து உடலை மோப்பம் பிடிக்கும் போது அதோட மூக்குல மிளகாய் பொடி ஏறி அந்த நாயோட மோப்ப சக்தி முழுசா குழம்பி போகும் அப்படிங்கிறது தான் அவனோட ஐடியா. கில்லி படத்துல கூட இப்படி ஒரு சீன் வரும். அது மட்டும் இல்லாம அவன் எந்தெந்த வழியில எல்லாம் நடந்து வந்தானோ அந்த வீட்டோட ஹால், பின்பக்க வாசல், காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் அந்த மிளகாய் பொடியை தூக்கிக்கிட்டே போனான். தான் கொலைக்கு பயன்படுத்தின அந்த இரும்பு கம்பியை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சான். ஏன் அந்த இரும்பு கம்பியை எடுத்துக்கிட்டு போனான் அப்படின்னா, எந்த ஒரு கைரேகையும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பின்பக்கமா குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டான். ஒரு பெரிய இரட்ட கொலையை செஞ்சுட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு அந்த இருட்டோட இருட்டா அவன் மறைஞ்சு போயிட்டான். அடுத்த நாள் காலையில போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வயநாடு போலீஸ் அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு அங்க ஒரு கைரேகை கூட கிடைக்கல. உடனே போலீஸ் மோப்ப நாயை அங்க கூட்டி வராங்க. ஆனா வந்தவன் போட்ட அந்த மிளகாய் பொடி பிளான் ரொம்ப பலமாவே வேலை செஞ்சது. அந்த மிளகாய் பொடியோட காரணடினால அந்த நாயால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல எந்த வாசனையும் மோப்ப பிடிக்க முடியல. அந்த வீட்டை சுத்தி எந்த சிசிடிவி கேமராவும் இல்ல. சோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ பெர்ஃபெக்ட் மர்டர். போலீஸ்க்கு இப்பதான் சவால் ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இது யாரோ ஒரு சாதாரண ஆள் செஞ்ச வேலை கிடையாது. ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இந்த மர்டர் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அடுத்ததா போலீஸ் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. கொல்லப்பட்ட உமர் ரொம்ப அமைதியான குணம் இருந்தாலும் அவரு தப்லிகி ஜமாத் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மத அமைப்பை சேர்ந்தவர். இது முன்னாடியே பார்த்தோம். சரி, இந்த தப்லிகி ஜமாத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு சர்வதேச இஸ்லாமிய மத பிரச்சார அமைப்பு. அதாவது அரபு மொழியில் இதோட அர்த்தம் நம்பிக்கையை பரப்பும் சங்கம். இந்த அமைப்பு இஸ்லாமியர்கள் மத்தியில மட்டும் செயல்பட்டு அவங்கள இறை வழிபாட்டுல அதிக ஈடுபாடு கொள்ள செய்யற நோக்கத்தோட இயங்குற அமைப்பு.
போலீஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, இது ஏதோ ஒரு மத ரீதியான முன்விரோதத்தில் நடந்த கொலையா இருக்குமோ, இல்ல அந்த அமைப்புக்குள்ளேயே ஏதாவது உள்ளூர் பிரச்சனை இருந்து அதனால உமரை யாராவது தீர்த்து கட்டிட்டாங்களா அப்படின்னு அந்த மத அங்கல்ல தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் கேரள மாநிலத்தில் நிறைய வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அதனால ஒருவேளை அவங்க யாராவது நள்ளிரவுல வீட்டுல புகுந்து கொள்ளை அடிச்சுட்டு இந்த தம்பதியை கொண்டுட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்களை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சும் எந்த ஒரு உருப்படியான தகவலும் கிடைக்கல. போலீஸ் இப்படி ஒரு தப்பான கோணத்துல விசாரிச்சுக்கிட்டு இருந்ததுனால உண்மையான குற்றவாளி ரொம்ப ஈஸியா போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. அந்த வெள்ளமுண்டா கிராமமே பயத்துல வரைஞ்சு போய் கிடந்தது. நம்ம வீட்டுக்கு இப்படி யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு மக்கள் நிம்மதியா தூங்கவே பயந்தாங்க. ஆனா குற்றவாளி எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த திருடனும் அப்படித்தான் ஒரு தப்பு பண்ணி போலீஸ் வலையில தானா வந்து விழுத்தான். அது செப்டம்பர் 2018 வருஷம். அந்த சமயத்துல தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது. அந்த கொலையாளி அன்னைக்கு நைட்டு ஃபாத்திமாவோட 8 சவரன் நகைகளை மட்டும் திருடல, கூடவே ஃபாத்திமாவோட கையில இருந்த மொபைல் போனையும் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போயிருந்திருக்கான். டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் KM தேவசையா அவங்களோட தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த திருடப்பட்ட மொபைல் போனை வச்சு சைபர் டிராக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஏற்கனவே. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் நோட் பண்ணாங்க. என்னதான் குற்றவாளி அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த போன் கடைசியா சிக்னல் வாங்கின இடம் அப்படின்னு பார்த்தா, அதாவது லாஸ்ட் ஆக்டிவ் டவர் லொகேஷன் பார்த்தா அது கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்த காமிச்சது. ஸோ அந்த டவர் லொகேஷனை மையமா வச்சு கோழிக்கோடு அண்ட் தொட்டிப்பாலம் அப்படிங்கிற பகுதிகளில் சமீபத்தில் நடந்த திருட்டு வழக்குகளை போலீஸ் ரொம்ப தீவிரமா அலச ஆரம்பிச்சாங்க. அப்பத்தான் கவளம்பாரா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு 48 வயசான திருட ஒருத்தன், பழைய திருட ஒருத்தன் சொல்ல போனா போலீஸோட கையில சிக்கினான். அவன் பேரு விஸ்வநாதன். அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு விசாரிச்சப்போ ஆரம்பத்துல ரொம்ப கோலா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிச்சான். ஆனா போலீஸ் சும்மா விடுவாங்களா? அவங்க தங்களோட ட்ராக்கிங் ரிப்போர்ட், மொபைல் போன் அண்ட் திருடப்பட்ட நகைகள் பத்தின அத்தனை ஆதாரங்களையும் அவன் முன்னாடி தூக்கி போட்டாங்க. போலீஸ் தங்களோட ஸ்டைல கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஸ்வநாதனோட நடிப்பு முடிவுக்கு வந்தது. ஆமா சார், நான் தான் உமர் அண்ட் ஃபாத்திமா உட்கானேன் அப்படின்னு அந்த பகீர் வாக்குமூலத்தை சொல்ல ஆரம்பிச்சான். அன்னைக்கு நைட்டு நான் திருட உள்ள போனேன். ஆனா சத்தம் கேட்டு ஃபாத்திமா முழிச்சுக்கிட்டதுனால மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயந்து இரும்பு கம்பியை எடுத்து 2 பேரையும் அடிச்சு கொண்டுட்டேன். போலீஸ் மோப்பனா என்ன பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால மிளகா அப்படியே தோணேன் அப்படின்னு முழு உண்மையை கக்கனான். அவன் கொடுத்த தகவலை வச்சு போலீஸ் பயன்படுத்தின அந்த இரும்பு கம்பி அண்ட் அவன் வித்த தங்க நகைகளை போலீஸ் பறிமுதல் பண்ணாங்க. எந்த தடையும் இல்லாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவன் அவன் திருடிட்டு போன அந்த ஒரு மொபைல் போன் மூலமாவே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். குற்றவாளி பிடிபட்டான். ஆனா அவனுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுத்துச்சு வாங்க பார்க்கலாம். வெறும் சில சவரன் நகைக்காக கல்யாணமான அந்த புதுமண தம்பதியை கொடூரமா கொண்ட அந்த விஸ்வநாதனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அவளை காத்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் விசாரணை முடிச்சு விஸ்வநாதன் மேல ரொம்ப வலுவான குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அவன் பயன்படுத்தின அந்த இரும்பு கம்பி, ஃபாத்திமா கிட்ட இருந்து திருடப்பட்ட நகைகள், அப்புறம் அந்த மொபைல் போன் டவர் லொகேஷன் அப்படின்னு எல்லாமே விஸ்வநாதனுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்களா கோர்ட்ல சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு வயநாடு மாவட்டத்தில் இருக்கிற கல்பாரா மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்துல ரொம்ப சீரியஸா நடந்துச்சு. சுமார் 3 வருடங்களுக்கு மேல நடந்த இந்த வழக்குல விஸ்வநாதன் தரப்புல எவ்வளவோ வாதாடினாலும் போலீஸ் பக்கம் இருந்து அசைக்க முடியாத ஆதாரங்கள் அவனை விடல. கடைசியா 2022 வருஷம் பிப்ரவரி மாசம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்துச்சு. அன்னைக்கு கோர்ட் ஹால் முழுக்க மக்கள், மீடியாக்கள் அப்படின்னு ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போ நீதிபதி PN சுதீர் அவங்க தன்னோட தீர்ப்புல ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாரு. இந்த கொலை ரொம்ப சாதாரணமா நடந்த கொலை கிடையாது. எந்த விதமான முன்விரோதமும் இல்லாத, தங்களை எதிர்க்க முடியாத ஒரு அப்பாவி தம்பதியை திருடுற நோக்கத்துக்காக ரொம்ப கொடூரமான முறையில விஸ்வநாதன் அடிச்சு கொண்டிருக்கான். இது சமூகத்தோட மனசாட்சி உழுக்கிற ஒரு சம்பவம். அதனால இத ஒரு அரிதினும் அரிதான வழக்கு, அதாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னாரு. ஒரு வழக்க கோர்ட்ல ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான தண்டனை எப்பவுமே உச்சக்கட்டமா தான் இருக்கும். சோ நீதிபதி PN சுதீர் தன்னோட தீர்ப்பை வாசிச்சப்போ அங்க ஒரு நிமிஷம் நிசப்த நிலவுச்சு. விஸ்வநாதன் உமரை கொன்னதுக்காக ஒரு மரண தண்டனை, ஃபாத்திமாவை கொன்னதுக்காக இன்னொரு மரண தண்டனை அப்படின்னு 2 மரண தண்டனை, அதாவது டபுள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதிரடியா தீர்ப்பு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது, தடயங்களை அழிச்சது, இந்த குற்றங்களுக்காக 14 வருஷ சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு தீர்ப்பு சொன்னாரு நீதிபதி. ஒரு கொடூரமான கிரிமினலுக்கு அவனோட பாவத்துக்கான தண்டனை சரியா கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேரள மக்கள் எல்லோருமே அந்த தீர்ப்பை ரொம்ப பெரிய அளவுல வரவேற்றாங்க. 2022 பிப்ரவரியில இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2026 லேட்டஸ்ட் நியூஸ் படி அப்பீலுக்கு போனானா என்னைக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்திய விவரங்கள் இப்போதைக்கு பொதுவெளியில இல்ல. ரைட். இப்போ
இந்த வெள்ளமுண்டா இரட்டை கொலை வழக்குல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கு. முதல் பாடம் என்னன்னா, நகைகளையும் ஆடம்பரத்தையும் வெளியே காட்டிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். பாத்திமா அணிஞ்சிருந்த அந்த தங்க நகைகள் தான் விஸ்வநாதனோட கண்ணை உறுத்தி அந்த வீட்டை தேர்ந்தெடுக்க வச்சது. ஸோ அதிகப்படியான நகைகளை அணிஞ்சுக்கிட்டு வெளியில போறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதை பேங்க் லாக்கர்ல வைக்கிறது இன்னமும் பாதுகாப்பானது. அடுத்தது வீட்டு பாதுகாப்பு. இதை பத்தி பலமுறை பல கேஸ்ல பேசியிருக்கோம். இருந்தாலும் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா சேஃப்டி விஷயம் இல்லையா? இந்த சம்பவத்துல விஸ்வநாதன் ரொம்ப ஈஸியா சமையல் அறை ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். வீட்டோட பின்பக்க கதவுகள்ல உறுதியான இரும்பு கம்பிகள் இல்லனா கூடுதலான லாக்குகள் போட்டிருந்தா ஒருவேளை இந்த விஷயம் அவ்வளவு ஈஸியா இருந்திருக்காது. உடைக்கும் போதே உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்டு இருந்துக்கும். ஒருவேளை இந்த கொலையை கூட நடக்காம போயிருக்கும். அதே மாதிரி வீட்டை சுத்தி எப்பவுமே வெளிச்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வெளியில கடப்பாறை, இரும்பு கம்பிகள், கோடாரி இந்த மாதிரி ஆயுதங்களை அல்லது வேலை செய்யற கருவிகளை வச்சுட்டு தூங்க போகாதீங்க. ஒருவேளை உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு கூடுதல் ஆயுதமா கூட மாறிடலாம். கடைசியா சிசிடிவி கேமராக்கள். இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஆரம்பத்துல இருந்த பெரிய சவாலே சிசிடிவி இல்லாததுதான். இப்போ இந்த காலத்துல ஒரு சிசிடிவி கேமரா பொருத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். கடைசியா உமர் அண்ட் பாத்திமா கல்யாணமாகி 1 மாசம் கூட முடியாத அந்த புதுமண தம்பதியோட கனவுகள் எல்லாமே ஒரு திருடனோட பேராசையால ஒரு ராத்திரி முடிஞ்சு போச்சு. பட் விடாமுயற்சிகளோட செயல்பட்டு அந்த குற்றவாளியை சட்டத்தோட முன்னிறுத்திய கேரளா போலீஸ் அண்ட் சைபர் கிரைம் பிளஸ் சிறப்பு விசாரணை படை, இவங்களோட திறமையை உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும். ஆல் ரைட் மக்களை, இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான இல்ல மர்மமான வழக்கை பத்தி பேசணும் அப்படின்னா அதை நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.